வேத அறிவை வளர்த்து கொள்ளுதல் போன்ற ஆயுதங்களால் மாத்திரமல்ல, இந்த எபேசியர் 6:12 நாம் பார்த்த இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை தொடர்ந்து முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்படுகின்றது. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எனவே ஜெபத்திலே தேவனோடு ஒன்றித்து நாம் இணைந்திருக்கும் பொழுது சாத்தான் நம்மளை விட்டு ஓடிப்போவான். குதிரை வாசலை அடையாளப்படுத்துகின்ற நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்திற்காக நாம் இப்படியாக ஆண்டவரிடத்தில் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அதிக தேவையாக இருக்கின்றது. யாக்கோபு 4:7 எப்போ பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்குதுன்னா, யாக்கோபு 4:7 சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் அதை தொடர்ந்து வருகிற வசனம், அதாவது யாக்கோபு 4:8 சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எனவே நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் பெற வேண்டுமென்றால், பிசாசு ஓடிப்போக வேண்டுமென்றால் நாம் தேவனிடத்திலே சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு நாம் ஒரு நெருங்கின ஜீவியம், இணைந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் செய்கிறோமோ அப்பொழுது தேவன் நம் அருகில் இருக்கும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடிப்போவான். எனவே இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே இந்த யுத்த ஆயுதங்கள், போராயுதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வல்லமை வரங்கள் மாத்திரமல்ல, தேவனோடு எவ்வளவு நேரம் நாம் தனிமையிலே ஜெபத்திலே நாம் தங்கியிருக்க வேண்டும். அப்படி தேவனோடு ஜெபத்திலே இணைந்திருக்கிற பொழுது மாத்திரம்தான் சாத்தான் நம்ம பக்கத்தில் வர முடியாதபடி அவன் நம்மை விட்டு ஓடி போகிறவனாக இருப்பான். அதைத்தான் நாம் அதிகமாக இந்த நாட்களிலே யுத்த குதிரைகளாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே அந்த யுத்த வாசல் கட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.